ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இதில் பிறக்கிற பிள்ளைங்களாம் பயங்கர கால்குலேட்டிவ் மைண்டட், செம்மையாக வந்துட்டு நாலேஜபிளாக இருப்பாங்க. தேடி தேடி தன்னோட விஷயங்களை தெரிஞ்சக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். புதன் அப்படின்னாலே காதலுக்கான ஒரு கிரகம். காதல் அப்படி கல்வி எல்லாத்தையும் குறிக்கிறதுவே நமக்கு புதன் தான். ஸோ இவங்களுடைய நிலைகளை பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் இதில் பிறக்கிற பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, படிப்பு ஏதோ அளவான படிப்பு தாங்க, ஆனால் அதுக்கு இருக்கிற அறிவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அறிவாக இருக்குது. குழந்தைய கூட சொல்லுவாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கா, எல்லாத்துலேயும் வந்து ஒரு டாப்பில் வரா அப்படின்ற மாதிரி. மிதுனராசி பெண்களுக்கு காதல் கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும்? இல்லை என்னோட காதல் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்ற அளவுக்கு அடிச்சு முடிச்சு மல்லு கட்டி தன்னோட வாழ்க்கையில் கொண்டு போகிறதும் இதுதான். கண்டிப்பாக காதல் திருமணம் நடக்கும். எங்களோட கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இப்போதைக்கு சண்டை போடுவாங்க. எங்களோட கோவம்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா, இன்னைக்கு காத்தால சண்டை போடுறாங்கன்னா மறுநாள் அது ஒன்றுமே இல்லாமல் போடும். சில பேருக்கு இந்த காதல் கரெக்டான கம்யூனிகேஷன் இல்லாமல் சில பேருக்கு அது செட் ஆகாமல் போகும்போது பிரிவினைக்கு போகக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா. 12 ராசியிலும் இருக்கின்ற பெண்களினுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம்? நிச்சயமாப்பா. மேம், இப்போ மிதுன ராசியில இருக்க பெண்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமா. மிதுனம் அப்படின்னா காலச்சக்கரத்தில் 3ஆம் இடம் சொல்லக்கூடியது மிதுனம். மிதுனம் அப்படிங்கும்போது இங்கே புதன் தான் அதிபதியாக இருக்காரு. அதிபுத்திசாலி, அறிவாளி அப்படின்னு வாங்க இல்லையா. இதில் பிறக்கிற பிள்ளைங்களாம் பயங்கர கால்குலேட்டிவ் மைண்டட், செம்மையாக வந்துட்டு நாலேஜபிளாக இருப்பாங்க. தேடி தேடி தன்னோட விஷயங்களை தெரிஞ்சக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். புதன் தான் கம்யூனிகேஷன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜே ஆர்ஜே இதெல்லாம் பண்ணுறாங்களே, இவங்களுக்குலாம் மோஸ்ட் ஆஃப் இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க. இவங்ககிட்டலாம் வாய் பேசி தப்பிக்கவே முடியாதுப்பா. அவள் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு மல்லு கட்டுறதெல்லாம் திமிரா பேசுகிறா. கரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் அடிக்கிறான்னா நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். வாயாடியாக இருக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் யார் அப்படின்னா மிதுனம். ஆனால் அவங்க நிறைய கருத்துக்களை தேடிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப நாலேஜபிள் அப்படிங்கிறதப்போ அதிபதிசாலியாக தான் என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பஞ்சாயத்து கூட்டு வந்துடுவாங்க இல்லையா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் அப்படின்னாலே காதலுக்கான ஒரு கிரகம். காதல் அப்படி கல்வி எல்லாத்தையும் குறிக்கிறதுவே நமக்கு புதன் தான். ஸோ இவங்களுடைய நிலைகளை பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் இதில் பிறக்கிற பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, படிப்பு ஏதோ அளவான படிப்பு தாங்க, ஆனால் அதுக்கு இருக்கிற அறிவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அறிவாக இருக்குது. குழந்தைய கூட சொல்லுவாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கா, எல்லாத்துலேயும் ஒரு டாப்பில் வரா அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கூடிய அறிவு இருக்கும். சில பேருக்கு படிப்பு கம்மியாக இருக்கும், உலக அறிவு நிறையா இருக்கும். என்ன இருக்குது ஏது இருக்குது, இவங்ககிட்ட எல்லா துறையை பற்றின கேள்வி கேட்டாலும் தெரியும். ஸோ அந்தளவுக்கு நாலேஜபிளாக இருக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு காதல், அன்பு, சிற்றின்பத்தை ரொம்ப விரும்புவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அப்ரிசியேஷன் வாங்க இல்லையா. நீ கைத்தட்டு, நான் நல்லா ஓடிடுவேன், நான் ஜெயிச்சிருவேன், இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எந்த வயசானாலும் சரி, எனக்கு வயசு எனக்கு என்னமோ நான் 50 ஆனால் கூட எனக்கு இன்னும் அந்த ஒரு குழந்தைத்தனமான நிலை இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரியான பிள்ளைங்க தான் உங்களுக்கு மிதனத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள். இரட்டைத்தன்மையான நிலை இருக்கும். எக்ஸ்ட்ரீமான அதுவா அப்படிங்கிற நிலை இருக்கும். அதே மாதிரி இடம் பொருள் நம்ம இந்த எப்படி பச்சுவந்தின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துக்கு தகுந்த இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான நிலை மாறிடுவாங்க, அந்த இடத்துக்கு போனால் அந்த நிலைக்கு மாறிடுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வடிவமைச்சுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா மிதனத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் இருக்கு. இப்போ நமக்கு 2 பேருமே வேணும்ப்பா, இந்த சங்காத்தமே வேண்டாம், இங்கே போனால் சரிங்கன்னு கேட்டுக்கலாம், அந்த பக்கம் போனாலும் சரிங்கன்னு கேட்டுக்கலான்ற மாதிரி தன்னை அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை வடிவமைச்சுக்கக்கூடிய ஆட்கள் தான். ஸோ கல்வி அறிவுன்றதை தாண்டி தன்னுடைய ஞானம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து வாழ்றது. எங்க காதலிக்கணும் எல்லாரும் ஆண் பெண்ணை தான் காதலிக்கணுமா, ஏன் செடி கொடியை கூட காதலிக்க கூடாதா அப்படின்ற அளவுக்கு பயங்கர நேச்சுரல் லவர். இவங்கெல்லாம் வீட்டுவே கார்டனாக வச்சுக்கிட்டு செடி கொடி கூட உட்காந்து பேசுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கற்பனையில் எனக்கு ஒரு கணவன் வருவான், இப்படிதான் இருக்கணும்னு கற்பனை அழகா அதை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கற்பனையோட நிறுத்த மாட்டாங்க. என்னுடைய கணவன் இப்படிதான் இருக்கணும்ன்றத அழகா கவிதை எழுதி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கல்யாணத்து அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நான் நீ இப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டன்ற அளவுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா மிதுனத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் இருக்கும். கண்டிப்பாக. இப்போ மிதுனத்தில் இருக்க பெண் பிள்ளைகள் அவங்களுடைய படிப்பு, கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமா மேம். அதிபுத்திசாலி, அறிவாளின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசுறது, எழுதுறது, நான் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். வயசாயிடுச்சு எனக்கு, ஏங்க இதுக்கு மேலே படிச்சு என்ன பண்ணுவேன், ஏங்க படிப்புக்கு வயசே கிடையாது, எப்படி காதலுக்கு வயது இல்லைன்றது மாதிரி இவங்களோட காதலுக்கும் வயசு இருக்காது, இவங்களுடைய கல்விக்கும் வயசு இருக்காது. முடிவில்லாமல் ஓடிட்டே இருக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா
மிதுனத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள். ஸோ இவங்களுடைய படிப்பு அப்படிங்கும்போது நிறைய சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சட்ட கல்வியாக இருக்கட்டும், இது மாதிரி நம்ம இலக்கணம் எழுதுறாங்க, எழுத்தாளர்களாக இருக்காங்க இல்லையா, இந்த அமைப்பு இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு எழுத்தாளராக இருக்கக்கூடிய அத்தனை கொடுப்பனையும் உண்டு. புதன் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன், ஒருத்தவங்களுடைய மனசை படிக்கக்கூடிய தன்மை, ஒருத்தவங்களுக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை, டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கிறது மாதிரி. எழுத்துக்கும் இவங்களுக்கும் முக்கிய தொடர்பு. அதை தாண்டி வந்து பேச்சாற்றல், மேடை பேச்சாளராக இருக்காங்க, நிறைய வந்து ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணி இங்கே என்ன இருக்குது அங்கே இருக்க ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்கக்கூடியது, புத்தக விரும்பினே சொல்லலாம். புத்தக புழுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இவங்களுக்கு அதுதான். நிறைய எழுத்தாளர்கள் சம்மந்தப்படும் இந்த லைப்ரரி ரிலேட்டடாக வீட்டுக்குள்ளேயே லைப்ரரி வச்சுருக்கிறது மிதுன பெண்கள் தான். நிறைய போய் பார்த்தோன்னா தெரியும், இல்லைங்க லைப்ரரிக்கு போகிறதுக்குலாம் டைம் இல்லை, வீட்லேயே வந்து நான் லைப்ரரி வச்சுருக்கேன், குட்டி லைப்ரரி இருக்கேன் என்கிட்ட அப்படின்வாங்க. ஸோ மிதுன பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்கக்கூடிய ஆற்றல். இன்றைக்கி வந்து மேபி ட்ரெண்டிங் மாறினதுனால புக்கு சில பேர் விரும்புவாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த புக்கோட வாசனை கூட பிடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மிதுன பெண்களுக்கு அது உண்டு. இதில் என்னென்னா புத்தகத்தை தாண்டி இப்போ தன்னுடைய இப்போ மொபைல் எல்லாம் வந்துருச்சு, நிறைய புக்குங்களை வந்து கேட்குறது, மியூசிக் கேட்குறது, மியூசிக் ப்ளே பண்ணுறது, பாடுறது, இந்த மாதிரியான தன்னோட நிலைகளை வச்சுக்கிறது, அது சார்ந்த கல்வி. இப்போ நம்ம பாட்டுக்கெலாம் தனியாகவே காலேஜாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி எழுத்து தொடர்பான விஷயங்கள் எல்லாமே, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இவங்களோட ஃபீல்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் கணக்கு சம்மந்தப்பட்ட கணக்கு பதிவியல், ஆர்ட், நிறைய ஆர்ட் காலேஜ்லாம் படிக்கிறோம் இல்லையா, பிள்ளைங்க ட்ராயிங்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு கற்பனையில் நம்ம யோசிக்க முடியாத விதம் அப்படியே அழகாக வடிவமைச்சு கொடுப்பாங்களே, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா மிதுன பெண்கள். கண்டிப்பாக. இப்போ ரொம்ப கவித்துவமான கலை நயம் மிக்கவர்களாக இருக்கிற இந்த மிதுன ராசி பெண்களுக்கு வந்து காதல், கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும்? காதலுக்கான கிரகமாக இருந்துக்கிட்டு அவங்க மிதுனத்தில் பிறந்து எப்படி காதல் பண்ணாமல் இருப்பாங்க? கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கண்டிப்பாக கடந்து வரக்கூடிய தன்மையாகவே இருந்திருக்கும். சில பேருக்கு காதல் வாழ்க்கைக்காக தன்னை வந்து வீட்டை எடுத்து கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய நபர்களும் உண்டு. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் லாக் ஆகிறதும் இவங்க தான். இல்லை என்னோட காதல் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்ற அளவுக்கு அடிச்சு முடிச்சு மல்லு கட்டி தன்னோட வாழ்க்கையில் கொண்டு போகிறதும் இதுதான். கண்டிப்பாக காதல் திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி இருக்கும் மேம்? நிச்சயமாப்பா, இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப பிடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது புதன் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன், இவங்களோட கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இப்போதைக்கு சண்டை போடுவாங்க. எங்களோட கோவம்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இன்னைக்கு காத்தால சண்டை போடுறாங்கன்னா மறுநாள் அது வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அப்படியே ரொம்ப மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மையில் தான் இருக்கக்கூடியது. இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சிற்றின்பம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்ரிசியேஷனை விரும்புவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பிறந்தவங்க மோஸ்ட் ஆஃப் ஆஃப்டர் மேரேஜ் தான் படிப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கல்வியை கற்றுக்குவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட நிலைகளை உயர்த்திப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கரெக்டாக சப்போர்ட்டிவாக கிடைச்சாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் நீங்கள் உட்காருங்கப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ற அளவுக்கு வச்சு தாங்கக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க. கண்டிப்பாக. சில பேருக்கு வந்து இந்த காதல் கரெக்டான கம்யூனிகேஷன் இல்லாமல் சில பேருக்கு அது செட் ஆகாமல் போகும்போது பிரிவினைக்கு போகக்கூடிய தன்மைகளும் உண்டு. நிச்சயமா மேம். இப்போ மிதுன ராசி சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிதுன ராசி பெண்கள் எந்தெந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கும்? இவங்களுடைய கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்குன்றோம். இவங்களை வந்து ரொம்ப ஐடியாலஜியான ஆள், நிறைய விஷயங்களை வந்து கால்குலேட்டிவாக இருப்பாங்க, பார்த்து செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இவங்களோட விஷயம் வரும்போது கரெக்டான ஆஷா உங்கள்கிட்ட போய் மிதுன ராசி பெண்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட போய் இந்த பையன் ரைட்டாக நல்லவனா கேட்டோம்னா தெரியலடி, இந்த லைஃப்க்கு நம்ம போகலாமா வேணாமான்னு கேட்டால் அக்யூரன்சி சூப்பராக போட்டு கொடுத்துருவாங்க. அவனோட A to Z, அவனுடைய டாப் டு பாட்டம் என்ன இருக்குது ஏது இருக்குன்றத கால்குலேட்டிவ் டிடக்டிவ்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட டிடக்டிவ் தான் அவங்களுக்கு மிதுனம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இவங்க வாழ்க்கையில் தோற்றுருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்குறது ஓகே, ஏன்னா இவங்க அட்வைஸ் கேட்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் சுற்றி வரைக்கிறேன். அட்வைஸ் பண்ணுறதுல முதல் ஆள் யார் அப்படின்னா மிதுனத்தில் பிறந்தவங்க. மற்றவங்களுக்குலாம் கரெக்டாக அட்வைஸ் பண்ணிவிட்டு தன்னோட வாழ்க்கையில் அட்வைஸ் அப்படிங்கிறது யார் சொன்னாலும் பிடிக்காதுன்ற பட்சத்தில் என்ன ஆடுறது அப்படின்னா, இவங்களுக்கு அது ஒரு ஏற்றுக்கக்கூடிய மனநிலை ஆகும்போது நிறைய இடங்களில் தவறான பாதையில் போயிடுறாங்க. ஸோ அதில் அவங்க கரெக்டாக இருக்கணும், அவங்களோட கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும். மேம், இப்போ மிதுன ராசி பெண்கள் என்ன மாதிரியான தொழில்கள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் உயரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும்? நிச்சயமாக நம்ம முதலே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். ஸோ எழுத்து தழுவை சார்ந்த எல்லா பணிகளுமே இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இவங்களுடைய காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம சொன்னோம், கவிதை எழுதி காதலிப்பாங்க, மியூசிக் போட்டு காதலிப்பாங்க, பாடி காதலிப்பாங்கலாம் சொல்லியிருக்கோம்ல. இதுவே சில பேருக்கு அவங்க ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ இவங்க நல்ல ஒரு எழுத்து சார்ந்து இருக்கும்போதும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கும்போது நிறைய கவர்மெண்ட்டில் லாயராக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு இந்த அமைப்பு உண்டு. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு சிறப்பு. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.